பஹ்ரைன் கடற்படை வெடித்தது. வெளியான வைரல் வீடியோ. துபாய் வெளியிட்ட அபாய எச்சரிக்கை. பதறி துடைக்கும் துபாய் வாசிகள். ஹர்முஸ் ஜலசந்திக்கு வந்த அமெரிக்காவின் கப்பல். IRGC அனுப்பும் 10 லட்சம் தரைப்படை வீரர்கள். இஸ்ரேலிய விமானத்தை சுட தயாரான ஈரான். சோமாலியாலாந்தில் இஸ்ரேல் வந்தால் தாக்க தயாராகும் ஹூத்திகள். அபாயகரமான பகுதியான லெபனான். தொடர்ந்து தாக்கப்படும் லெபனான். நயீம் காசிம் களத்திற்கு வந்து சொன்ன செய்தி. ஹமாஸை தூக்கி எறிந்த காசாவாசிகள். காசாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். ஈரானுக்குள் நுழைய அனுமதி கேட்ட IAEA. அமெரிக்காவை அலறவிட்ட ஓமன். ஹிஸ்புல்லாக்கள் அனுப்பிய வீடியோக்கள் போலியானதா? தாயையும் தந்தையும் நினைத்து கண்ணீர் விடக்கூடிய மொயின். இப்படி காசா மக்களுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும், அந்த முக்கியமான செய்திகளை ஒட்டி வரக்கூடிய வைரல் வீடியோக்களையும், அந்த வீடியோக்களுடைய விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதாவது இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய முதன்மையான விஷயம் என்னன்னு சொன்னா, வால் ஸ்ட்ரீட் சேனல் அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய நியூஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ தான். அமெரிக்காக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த வித இழப்பும் இல்லை அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் இன்னைக்கு வெளியான இந்த வீடியோ. பஹ்ரைனுடைய தரப்பில் இருந்த அந்த மனாமா போன்ற பகுதிகளில் அமெரிக்காவினுடைய கடற்படை, அதாவது ஒவ்வொரு நாட்டையும் ஆட்டையை போட்டு அந்த நாட்டில் போய் நான் உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை அவன் தாக்க வர்றான், இவன் தாக்க வர்றான், நான் தான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சீன் போட்டுட்டு அமெரிக்கா போனாங்கல்ல. போன அந்த பகுதிகளில் விழுந்த அடி வந்து இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான அடி இதுதான். அதாவது 5th ஃப்ளீட் அப்படின்னு சொல்கிற 5வது கடற்படையில் விழுந்த அடி தான் மிகப்பெரிய அடின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோ வெளியில் வந்திருக்குங்க. இந்த வீடியோ வந்தவுடனே அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியில் குறிப்பாக குவைத்து, பஹ்ரைனு, துபாய், சவுதி போன்ற பகுதிகளில், ஜோர்டான்ல இருக்குது, ஜோர்டானில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நம்மளுடைய நிலைகளை குறைச்சிக்க முடியுமா? ஏன்னா தொடர்ந்து நம்ம பாதிக்கப்படுறோமே, நம்மளுடைய வருவாய் போகுது. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த மாத்திரத்தில் எங்கேயாவது எப்படியாவது போய் ஆட்டையை போடணும். ஒன்று டாக்ஸை போட்டு ஆட்டையை போடணும், இல்லை அந்த நாட்டில் போய் ஆட்டையை போடணும். இப்படி வேலையை செய்யக்கூடியதான ட்ரம்ப்பு. அதனால் நம்ம எப்படியாவது இந்த நிலையில நம்ம நிலையை குறைச்சிக்க முடியுமா, அதாவது இங்கேருந்து வெளியில் வந்துட முடியுமா அப்படின்னு தேடுறாங்களா? இல்லாட்டி நம்ம நிலத்தடிக்கு கீழே போயிடுவோமா, திணலுக்கு அடியில் போயிடுவோமா அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்கக்காரங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கிடையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயில் இன்னைக்கு வெளியான ஒரு செய்திங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபோனுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அலர்ட், எல்லா ஃபோனுக்கும் ஒரு அலர்ட் வருது. அதாவது எச்சரிக்கையாக இருந்துக்கங்க, அடுத்து ஆளில்லா விமானம் வருது, தாக்க போகுது. அதாவது ஷஹாதத் 136 அப்படிங்கிற ஈரானுடைய அந்த ட்ரோன் வருது, தாக்க போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வருது. இந்த எச்சரிக்கை கேட்ட உடனே துபாய் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது தவறுதலாக வந்துருச்சுங்க, தவறுதலாக எல்லாத்தையும் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு நேர்மாறான ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா, தொடர்ந்து துபாயினுடைய ஓமனுடைய கடற்பகுதிகளில் தொடர்ந்து கடல் கப்பல்கள் தாக்கப்படுது. அந்த தாக்கப்படுதல் மூலமா ஒரு சில விமானங்கள், அதாவது ஆளில்லா விமானங்கள், இந்த ட்ரோன்லாம் வந்து துபாய் பக்கம் வந்திருக்கலாம், துபாய் அடிக்க வந்திருக்கலாம். அந்த அடிக்க வந்ததை மாற்றி, நிலையை மாற்றி தான் இன்னைக்கு துபாய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலாக பார்க்கப்படுது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா IRGC அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம். ஹர்முஸ் ஜலசந்தியில் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதாவது ஓமன், அது மட்டும் இல்லாமல் ஈரான் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் சுங்க கட்டணம் வசூலிக்க போகிறோம். அதாங்க வசூல் தாங்க பண்ணுறாங்க, அதை இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நீதி நியாயத்தின் அடிப்படை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஈரான் வந்து இருக்கிறதுலேயே சூப்பர் நாடு, அங்கே அப்படியே பாலாறு தேனாறு ஓடிச்சு, எந்த தவறு நடக்கலை அப்போல்லாம் நம்ம சொன்னதே கிடையாது, அப்படி நம்ம சொல்லவும் மாட்டோம். ஏன்னா இந்த விஷயத்தில், அதாவது பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்த போர் ஒரு மோசமான, கேவலமான, அநீதியான போர். அதை தான் நம்ம எதிர்த்து ஒரு முறை பேசிக்கிட்டே வர்றோம். இப்போ ஈரான் இந்த விஷயத்தில் ஹர்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டணம் வசூலிப்பது ஒரு தவறான செயல்.
அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு மாற்றா இன்றைக்கி நாங்கள் அது சுங்க கட்டணம் வசதிக்கலை, நாங்கள் வந்து என்னென்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஓமனும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி போர் நடந்துக்கிட்டு இருக்கப்பயே அது ஒரு கட்டமைப்பு மாதிரி வச்சுட்டாங்க. ஓமனும் சேர்ந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்றே பார்த்தோம் நம்ம வீடியோவில், தஹீத் அப்படிங்கிற பகுதியில் கப்பல் தாக்கப்பட்டது, சிங்கப்பூருடைய கப்பல் தாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பகுதியில் தாக்கப்பட்டதுக்கான காரணத்தை ஓமன் சொல்கிறப்ப, ஆமாங்க நீங்கள் எங்களுக்கு காசு கொடுக்காம போனால் எப்படி அப்படின்னு ஓமன் இன்னைக்கு அந்தர் பெல்ட்டே அடிச்சிட்டாங்க. எப்பயுமே ஓமன் வந்து எப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடு. பல பேச்சுவார்த்தைகள், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப நம்பகமான ஆளாக இருந்தாலும் ஓமன். இப்போ ஓமன் கூட ஒரு அந்தர் பெல்ட்டை அடித்த உடனே நம்ம ட்ரம்ப் இருக்காப்புலையே மண்டை கலண்டு போயிருக்கிறாப்புல. இன்னைக்கு அவரே வந்து ஒத்துக்கிட்டாப்புல, ஆமாம் 4 முறை எங்களுக்கு எதிராக ட்ரோன் அனுப்புனாங்க, 3 சுட்டு வீழ்த்திட்டோம், 1 நாங்கள் அடிச்சு தாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பதிவை முதல்ல போடுறாரு. அதுக்கு அடுத்து அவர் போடுற பதிவு தான் லெபனான் பற்றியான தகவலுங்க. லெபனானில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது, லெபனானுடைய பல பகுதிகள் பார்த்தீங்கன்னா மன்சூரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு நோட்டீஸை போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இந்த பகுதி யார், இஸ்ரேல்காரன் லெபனானுக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு லெபனானுடைய இந்த பகுதி அபாயகரமான பகுதி, லெபனான் வாசிகள் நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப வந்து டேஞ்சர் பிளேஸு, இங்கேருந்து வெளியில் போயிருங்க. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா, காசா மக்களுக்கு இது மாதிரி நோட்டீஸை போட்டு நீங்கள் ஒரே நாளில் காலி பண்ணி போகணும், யாரெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய குழுக்களை காட்டி கொடுத்தா அவங்களுக்கு வீடு கட்டி தரோம், காசு தர்றோம் அப்படின்னு இந்த வேலையை ஆரம்பித்தாங்க. இந்த சித்து வேலையை, இந்த சித்து வேலையை அங்கே லெபனானில் ஆரம்பிக்கிறாங்க, போடுறாங்க. போட்டு இது வந்து டேஞ்சர் பிளேஸு, இருந்து நீங்கள் தள்ளி போயிருங்க அப்படின்னு முதல்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல் மசாவில் அப்படிங்கிற ஒரு பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிஸ்புல்லாக்கள் அவங்களுடைய வண்டியில் வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் ஆயுதங்கள், வெப்பன்ஸாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது. வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போனோன்னா அந்த இடத்துல 7 பேர் அட்டாக் பண்ணுறாங்க. இது லெபனானுக்குள்ளே நடக்குது. அட்டாக் பண்ணிட்டு இது எங்கள் தாக்குறதுக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க. அது காரில் அது வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம், லெபனானுடைய ஒரு பகுதியாக ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் லெபனானுடைய பாராளுமன்றத்திலே இருக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சியாக இருக்காங்க, துணை ராணுவ படையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீ போனது நாய், நீ போயிருக்கிற வழக்கமாக எப்படி இசைங்கிற நாரே ஒரு ஆட்டையை போட்ட நாடு தானே, அந்த ஆட்டையை போடுறவன் இன்னொரு இடத்துல போய் ஆட்டையை போட்டு இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணை ராணுவ படை அவங்க ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து எங்களை தாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லி லெபனானுடைய பல பகுதிகளில் இன்றைக்கி அடிக்கப்படுது. அடிக்கப்பட்டால் என்ன ஆகும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய முதல் அம்சமே லெபனானில் எல்லா இடத்துலையும் போர் நிறுத்தம் வரணும். அது எப்படி இருக்கணும்னா இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் ஒப்பந்தத்துடைய முதல் அம்சமே. இதை தாக்குன உடனே ட்ரம்ப் வழக்கம் போல் வர்றாரு. இந்த போர் அப்படியே நழுவி கை நழுவி வேறு இடத்துக்கு போகுது. அதனால தான் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து அவங்களுடைய தாக்குதல் கிட்டத்தட்ட 14ஆம் தேதி 15ஆம் தேதி கொடுத்த வீடியோக்களை தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த வீடியோ அவங்க அப்லோட் பண்ணல. காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேரடியாக அப்படியே இஸ்ரேலை வந்து அப்படியே திருப்பி விடுறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக. அதனால் இன்றைக்கி அமெரிக்கா சொல்கிறாரு, அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, டே முட்டாத்தனமாக நடந்துக்காரா நெத்தனியாவை பார்த்து, வரம்பு மீதுலாம் தாக்குதா இருக்குது, இதை நான் ஒரு காலமும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இன்னைக்கு நெத்தனியாவுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயமும் சர்வதேச அளவில் கவனிக்கப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்றா இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வான் பரப்பில் அத்துமீறி என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல்காரங்க விமானத்தை அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்ரேல் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஸ்போக் பேர்சனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஜுல்ஃபிகர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பகுதியில் விமானம் இதுக்கப்புறம் வந்தால் தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும், இது இஸ்ரேலுடைய விமானம் தான் சொல்லிட்டு சொல்கிறாரு. அமெரிக்கா இந்த சித்து வேலைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணலன்னா ஹர்முஸை பிளாக் பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி வாங்கின அமெரிக்கா அடியை விட இது பயங்கரமாக அடி இருக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு இன்னொரு தகவல் சொல்கிறாரு. ஹர்முஸ் பக்கத்தில் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற்றமா அமெரிக்காவினுடைய கப்பல், என்ன கப்பல்னு சொல்லலாம், மேபி இப்படி இருக்கலாம், யூஎஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு மாதிரியோ இல்லை யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இது மாதிரியான கப்பல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இது வர்றது எதுக்காகனா தரைவழிப்படை தாக்குதல் அப்படின்னா ரெடி, வி ஆர் ரெடி. அவங்க சொன்னாங்க வி ஆர் ரெடி, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க, எங்கள் தரப்பில் 10 லட்சம் மக்கள் நாங்கள் இறக்க தயாராக இருக்கிறோம், அதுக்கும் தயார் என்று ஈரான் இன்னைக்கு இதை செய்தி அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அப்படியே ஒரு நூல் இலையில் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்படியான செய்திகள் வைரலாக போயிட்டு இருக்க சமயத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து மத்திய கிழக்கினுடைய பல பகுதிகளில் பிரச்சனையாக இருக்குது. ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள், அந்த வீடியோக்களை பற்றியான செய்திகள் எப்படின்னா, அயன் டோமை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அயன் டோமை பற்றி அது அடிக்கப்படலை, ஃபேக்ட் செக் பண்ணி அது இல்லவே இல்லை, அது தாக்கப்பட்டது பொய், தாக்கப்பட்டது தெரிஞ்சு தான் ஹிஸ்புல்லாக்கள் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரி அப்படியே வச்சுக்கோ, சரி பரவாயில்ல அப்படியே வச்சுக்கோ. அந்த 2 இஸ்ரேலிய வீரர்கள் ஓடினாங்களே, நம்மளே போட்டுமே குறுக்கில் விழுந்த அடி அப்படின்னு நம்மளே பேசியிருந்தோமே, பல பேர் சிம்ஹோன்னு ஒருத்தன் இறந்து போனானே,
52வது பிரிவில் 401வது பாட்டியாலாவில் 52வது பிரிவில் இருந்த ஹிந்து ரஜபுன்னு அந்த குழந்தைய கொண்டவன் இறந்து போனாங்க நம்ம பேசுகிறோமே, அதுவும் பொய்யா? சரி, அப்படியே பொய்யா இருந்தாலும் அதுக்கே இஸ்ரேல் இவ்வளோ பயப்படுறாங்க? அங்கே ஒரு வீடியோ வந்தாவே இப்போ ஹிஸ்புல்லாக்கள் பழைய வீடியோக்களை தாங்க தொடர்ந்து அப்லோட் பண்ணுறாங்க. இது அப்லோட் பண்ணாவே எப்படி ஆகுதுன்னா இஸ்ரேலில் நெத்தனியாவுக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதனால் இதை ஒரு டாக்டிக்ஸாக கூட ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. காசாவில் இன்றைய தினம் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டங்க, இதுக்கு முன்னாடியும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. அப்படி நடக்கப்படும் போது ஹமாஸ் குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யார் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களோ அவங்கள தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கல்யாண வீட்டில் கூட சமீபத்தில் காசாவில் ஹமாஸ் குழுக்களுடைய ஆதரவாளருக்கும் வெகுஜன மக்களுக்கும் சண்டை வந்தது அப்படிங்கிறது ஆத்தரட்டிக்காக வந்த நியூஸுங்க. அது மாதிரி இன்னைக்கு காசாவில் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஹமாஸுக்கு எதிராக. காசாவாசிகளுடைய பலருடைய மனநிலை இப்படி இருப்பதாக தான் தெரியுது அங்கே வரக்கூடிய செய்தியில். எப்படின்னா, ஹமாஸ் தான் இதுக்கான காரணங்கள், ஹமாஸ் அடித்தனால மிகப்பெரிய ஒரு விளைவை நாங்கள் சந்திச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் இல்லை, நம்ம கடந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. நம்ம பாட்டில் ஏசில் நின்றுக்கிட்ட ஆடாரா சூப்பர் சூப்பர் அப்படின்னு பேசுறதில்ல, நிற்கிறவனுக்கு தான் அதோடைய வலி தெரியும், சாப்பிடாம இருக்கு தான் அவருடைய வேதனை தெரியும். அப்போ அந்த மக்கள் என்னன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட்டை ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி அந்த ப்ரொட்டஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த செய்தியை பற்றி வரும்போது 2 விதமான தகவல் வருது. எப்படின்னா, ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஹமாஸுக்கு எதிராக வந்தது, ஒரு பக்கம் வரலை அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஹமாஸ் சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருது. எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலை என்னவா இருக்குன்னா, உன்னால தான் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் கணிசமான காசா மக்கள் இன்னைக்கு இருக்காங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான கள நிலவரங்கள்ல ஒன்றுங்க. வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைய தினத்தை நம்ம சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இறந்து போயிருந்தாங்கன்னு. அந்த கணவரும் அந்த மனைவியும் சேர்ந்து வாழ்ந்த அந்த உறவு முறையை பற்றி சொல்லியிருந்தோம்ல. இப்போ இதை எப்படி பேசுகிறோமோ இது மாதிரி காசா மக்களுடைய நிலைகளும் பேசப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இன்றைக்கி சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி, காசாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மாமா அந்த மருமகனுக்குள்ள ஒரு பாச போராட்டம், அவங்களுக்கு மத்தியில் இருந்த வேதனை கஷ்டத்துக்கு மத்தியில் அம்மீன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஜோர்டானில் கேன்சர் நோயால் இவர் பாதிக்கப்படுறாரு, இவங்க அம்மாவும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இங்கே காசாவில் போர் நடக்கிறப்ப ஜோர்டான் நம்ம இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கிட்டு எப்படியாவது ரஃபா வழியில் உள்ளே வந்துடலான்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்த காட்சியை சொல்கிறாரு, என் வாழ்நாளில் இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை, எங்கே பார்த்தாலும் வெடிபாடுகள், எங்கே பார்த்தாலும் மக்கள் இறந்து கிடந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பல முகாம்களுக்கு நம்ம இடம்பெயர்ந்து போனோம். என்னுடைய குழந்தை, அவர் சொல்ல தன்னுடைய குழந்தைய பற்றி சொல்கிறாரு, என்னுடைய குழந்தை சிபான் 3 வயசு குழந்தை, ஃபோனுக்கு சார்ஜர் போடுறதுக்காக வெளியில் அனுப்புனேன். இஸ்ரேலுடைய ட்ரோன் அந்த குழந்தையுடைய நெஞ்சில் சுட்டாங்க. 3 வயசு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பல நாட்களாகியும் அந்த குழந்தையுடைய நெஞ்சிலிருந்து குண்டு எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. தொடர்ந்து அங்கே தங்கியிருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இந்த குழந்தையோடு பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறையா வர்றாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு நாள் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது 2027 செப்டம்பர் 17ஆம் தேதி என்னுடைய தங்கச்சி வீடு ஃபாத்திமாவுடைய வீட்டில் குண்டு போடப்பட்ட உடனே நான் கேன்சர் பேஷண்ட்டாக இருந்து மருந்து கிடைக்காத சூழ்நிலை. என் தங்கச்சியினுடைய வீட்டுக்கு நான் ஓடோடி போய் பார்த்தேன். என் தங்கச்சி மேலே ரொம்ப பாசம். என் தங்கச்சிக்கு 3 குழந்தைகள். என் தங்கச்சிக்கு 4 குழந்தைகள். அந்த ஹசன் ஒரு குழந்தை, முகம்மதுன்னு ஒரு குழந்தை, அகமதுன்னு ஒரு குழந்தை, முத்தசீம் அப்படின்னு ஒரு குழந்தை. இப்படி 4 குழந்தைகளும் என் தங்கச்சி இடிபாடுகளுக்கு கீழே இருந்தாங்க. எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்னு கத்துனேன். அப்படியே இடிபாடுகளுக்கு கீழே கண்ணுக்கே தெரியுறாங்க, ஆனால் என்னால் காப்பாற்ற முடியலை. ஆம்புலன்ஸை கூப்பிட்டா ஆம்புலன்ஸை இசை விட மாட்டேங்கிறான். வேறு அந்த ஜேசிபி இந்த மாதிரியான இயந்திரங்கள்லாம் இல்லை. என் கையினாலேயே நோண்டி என் மருமகனை நான் எடுத்தேன். 15 வயசு ஹசனை நான் எடுத்தேன். 14 வயசு அகமதை எடுத்தேன். 10 வயசு மொயின் வெளியில் போயிருந்தான் அந்த பையன். அதனால் அந்த பையன் பொழைச்சிக்கிட்டான். அந்த முத்தசீம் அப்படிங்கிற அந்த 5 வயசு பையன், அந்த பையனும் இறந்து போனான். எல்லாத்தையும் இடிபாடுகள்லேருந்து நோண்டி எடுத்து அன்றைய இரவே, அதாவது ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்த என்னுடைய தங்கச்சியுடைய குடும்பம் முழுவதுமாக அழைக்கப்பட்டு அந்த 5 மணி நேரத்தில் என் தங்கச்சியை கொண்டு போய் நாங்களே சேர்ந்து அடக்கம் பண்ணோம். ஏன்னா இஸ்ரேல் யாருமே உள்ளே விடலை. விட்டவுடனே அந்த பையன் முகம்மது, உயிர் பிடிச்ச ஒரே பையன் முகம்மது மருமகன் வந்து மாமாட்ட கேட்குறான், கட்டி பிடிச்சி மாமா அழுது கேட்குறான், எங்கள் வாப்பாவை கொண்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி சம்பவத்தில் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் வாப்பாவை கொண்டுட்டாங்க, இப்போ என் அம்மாவை கொண்டுட்டாங்க, என் தங்கச்சியை கொண்டுட்டாங்க, என் தம்பியை கொண்டுட்டாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்னை கொள்கிறாங்க, நானும் அவங்களோட சேர்ந்து போயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வேதனை அழுகிறான். மாமா கட்டி பிடிச்சிக்கிட்டு அவருக்கு என்ன ஆறுதல் வார்த்தை சொல்லணும் எனக்கு தெரியாமல் நானும் அந்த பையனோட
தேம்பி சேர்ந்து அழுதேன். காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தை குண்டடிப்பட்டு வீட்டில் இருக்குது, சுவாசிக்க முடியாமல் பயந்து இருக்குது. என் அம்மாவுக்கு கேன்சர், எனக்கு கேன்சர், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. அந்த பையனுக்கு இருந்தாலும் அந்த பையனுக்காக நான் வாழணும், என் குடும்பத்துக்காக வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு அம்மீன். எப்படியான நிலை பாருங்கள் காசா மக்களுடைய நிலை. இது திட்டமிட்டு இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டது. இது ஒரு விதியின் அடிப்படையில் இல்லைங்க, இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட இந்த தாக்குதலால் அந்த மக்கள் பாதிப்பு உள்ளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எத்தனை பேர் தெரியாமல் இருப்பாங்க? தெரியாமல் இருக்கக்கூடிய நம்பருக்கு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.